தர்மபுரி எஸ்பி அலுவலகத்தில் கடந்த புதன்கிழமை தீக்குளித்த ஜெயராமன் என்பவர் நேற்று உயிரிழந்த நிலையில் தற்போது அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் குருபிரசாத். குருபிரசாத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தருமபுரி மாவட்டம் நல்லமலை அடுத்த கீழ் ராஜாத்தோப்பு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன். இவருக்கு இரு மனைவிகள் உள்ளனர். இதுல முதல் மனைவி இறந்த நிலையில இரண்டாவது மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில இவருக்கு சொந்தமாக 1.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. அதுல கோழி பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கடன் பிரச்சனை என்பதனால தனது நண்பர் செல்வராஜ் என்பவருடன் தனது நிலத்தை பத்திரத்தை வைத்து பணம் கேட்டுள்ளார். பத்திரத்தை பெற்றுக்கொண்ட நண்பர் செல்வராஜ் 10 லட்சத்துக்கு பத்திரத்தை அடமானம் வைத்து அதுல 3 லட்சம் மட்டுமே ஜெயராமனுக்கு கொடுத்துவிட்டு மீதி 7 லட்சத்தை கொடுக்காமல் கடந்த 10 வருடமாக ஏமாற்றி வந்துள்ளார். இது குறித்து அதியமான்கோட்டை காவல் நிலையத்தில் ஜெயராமன் புகார் அளித்தார். அதியமான்கோட்டை காவல்துறையினர் விசாரணை செய்து செல்வராஜிடமிருந்து கடந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு பத்திரத்தை வாங்கி கொடுத்துள்ளனர். மீதியுள்ள மற்றொரு பத்திரத்தை கொடுக்காமல் பெற்ற பணத்தையும் கொடுக்காமல் இழுத்து எடுத்து வந்ததால் மன வளர்ச்சியில் இருந்துள்ளார். மேலும் இது குறித்து ஜெயராமன் கடந்த 4ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்துள்ளார். அப்பொழுது திடீர்னு தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணை எடுத்து மேலே ஊற்றி கொண்டு தீ வைத்துக் கொண்டார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத காவல்துறையினர் தீயை அணைத்து பின்னர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயராமன் 60% தீ காயங்களுடன் ஏற்பட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். இந்த நிலையில ஜெயராமன் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதாவது உயிரிழந்த ஜெயராமன் உயிரிழப்பு காரணமானவர்கள் கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் இறந்து போன ஜெயராமன் உறவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு நன்றி குருபிரசாத்.